இப்போ நம்ம பேச்சுப்பாறை அணைக்கிட்ட இருக்கிறோம். ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி தோவாளை கால்வாய் வழியா வரக்கூடிய மதகு திறந்து விட்டுருக்குறாங்க. இது கோதையாறு இடதுகரை கால்வாயில போகக்கூடிய பேச்சுப்பாறை அணை தண்ணி மட்டும். இது தவிர சித்தாறு 1, சித்தாறு 2, பெருஞ்சாணி இந்த 3 அணைகளோட தண்ணியும் சேரும்போது இந்த கால்வாயோட அளவு இன்னும் பெருசா இருக்கும். கால்வாய் தொடங்குற இடத்துல அகலமாகவும் கிளை கால்வாய்கள் ஒவ்வொன்றா பிரிஞ்சு போக போக ஒவ்வொரு கால்வாய்களுக்கும் எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அதோட அளவு சின்னதாயிட்டே போகுது. இதனால ஒரே நேரத்துல எல்லா கால்வாய்களுக்கும் பாசனத்துக்கு தண்ணி போகிற மாதிரி கட்டமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாம பாக்குறது ராதாபுரம் கால்வாயினுடைய கடைமடை பகுதி. இங்க இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி வரல. இப்போ இந்த பகுதியில நேரடி மடைப்பாசனம் மூலமா விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி இந்த கால்வாயில 135 நாட்கள் தண்ணி வரும் அப்படின்னு அரசாங்கம் வெளியிட்ட அந்த அரசாணையை நம்பி ஒரு பருத்தியோ கடலையோ காய்கறிகளோ அவர் போட்டார் அப்படின்னா 10 நாள் கூட இந்த கால்வாயில தண்ணி வரல. அப்போ எப்படி அவர் போட்ட பயிரை விளைவிச்சு எடுப்பாரு? இதுவரைக்கும் அணையோட கொள்ளளவு முழுசா கொண்டு வருவதற்கு தூர் வாடுறதுக்கான எந்த முயற்சிகளும் இதுவரைக்கும் எடுக்கப்படல. இருக்கிற தண்ணியை முறையா பகிர்ந்து கொடுக்கறதுக்கு கால்வாய் சரியா இருக்குதா அப்படின்னா அதுவும் வர்ற தண்ணி பாதியிலேயே எல்லாமே லீக் ஆகி வெளியே போயிடுது. சரி, இந்த இரண்டும் தான் இல்லை, வர்ற தண்ணியையாவது முறையா தேவைப்படுற இடங்களுக்கு தேவையான அளவு கொடுத்து அந்த சட்டங்களை திறந்து மூடுறதுக்கு நீர் நிர்வாகம் செயல்படுதா அப்படின்னா அதுவும் இல்லை. போலியான நீரிணை பயன்படுத்துவோர் சங்க தேர்தல்களை நடத்தி நீர் நிர்வாகமும் சரியா இல்லாம இருக்கு. இந்த சூழ்நிலையில நாம எப்படி தமிழகத்துல விவசாய உற்பத்தியை பெருக்க முடியும்?